இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு டூர் போறோம். ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இப்படி எங்கேயாவது போறோம்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது சும்மாவா போவீங்க? ஒரு நல்ல வண்டி வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைன்னு ஒரு கார் புக் பண்ணி இந்த பணத்தை எடுத்துட்டு தான் நம்ம போறது இல்லையா? நிறைய பணம் கையில எடுத்துட்டு தான் போவோம். அந்த பணம் செலவு பண்ணித்தான் அங்கே உள்ள சுகபோகங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது. ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறோம், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், சுற்றுலா இடங்கள் எல்லாம் போய் பார்க்குறோம், நிறைய இஷ்டப்பட்ட பொருட்கள் வாங்குறோம். இங்க எல்லாம் நமக்கு செலவாகிறது எது? நம்மளோட கேஷ் கம்மியா வந்து கொண்டே இருக்கும். கடைசியில பணம் கொஞ்சம் ஆகும் பொழுது திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்து விடும். கொஞ்சம் பணத்தோட தான் திரும்பி வருது. ஏன்னா வீட்டுல வந்தாச்சுன்னா அடுத்த மாசத்துக்குள்ள செலவுக்குள்ள பணம் நம்ம கையிலே இருக்கும். அதுபோல சொர்க்கத்துல போகும் பொழுது அங்க சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய புண்ணியங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வரும். புண்ணியம் ரொம்ப குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி கொஞ்சம் புண்ணியத்தோடு கூடி சேர்ந்து நீ பூமியில் வந்து பிறக்கும். அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு ராஜகுமாரனாக பிறக்கும்.